ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஆயுதம் அறிவோம். சமீபத்தில் சவுதியின் அரசர் முகமது பின் சல்மானும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ஒரு சந்திப்பை நடத்தினாங்க அமெரிக்காவில். இந்த சந்திப்பானது இஸ்ரேலை ஒரு அசௌகரிய நிலைமைக்கு தள்ளினது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரு நாட்டு தலைவர்கள் சந்திப்பில் அமெரிக்காவின் ஸ்டேட் டு த ஆர்ட் டெக்னாலஜி F-35 போர் விமானத்தை சவுதிக்கு தர அமெரிக்காவின் அதிபர் ட்ரம்ப் அவர்கள் முடிவு பண்ணி சொல்லியிருக்கிறாரு. அந்த ப்ரெஸ் மீட்டில் அந்த நேரத்தில் தான் அவர் அதை வெளியில் சொன்னார். அது வரைக்கும் அவர் எங்கேயுமே டிஸ்க்ளோஸ் பண்ணலை. இது இஸ்ரேலில் கொஞ்சம் மூஞ்சி சுளிக்க வச்சது. ஏன் F-35 ட்ரான்ஸ்ஃபர்னால மிடில் ஈஸ்டில் ஏதாச்சும் ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் ஏற்படுமா? இல்லை இப்போ இருக்கும் இஸ்ரேலின் டாமினன்ஸ் வருங்காலத்தில் கேள்விக்குறியாக்கப்படுதா? ஏன் இஸ்ரேல் இந்த அசௌகரிய நிலைமைக்கு ஆளானாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கான காணொலியில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ மிகப்பெரிய ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெஸ்ட் இந்த இடத்துல நடந்திருக்கு. இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அமெரிக்கா என்ன ஒரு கேம் பிளே பண்ணாங்க, இதுக்குள்ளே என்ன ஒரு உலக அரசியல் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம். இது டிஃபென்ஸ் அப்டேட் சீரிஸ். லெட்ஸ் டைவ் இன்டு இட் நண்பர்களே. மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல் அடிச்சுக்க முடியாத ஒரு உயரத்தில் இருக்கு. பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஏரியல் சுப்ரிமேசி, இல்லைன்னா ஏரியல் டாமினன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். மத்திய கிழக்கு நாடுகளை யாரை வேணாலும் அடிக்கணும் அப்படின்னு இஸ்ரேல் முடிவு பண்ணிட்டாங்கன்னா அவங்களால அதை அடிக்க முடியும். அதற்கு சிறந்த உதாரணமாக கத்தார் அவங்க அடித்ததை நம்ம சொல்லலாம். ஆனால் இதுவே எந்த ஒரு மத்திய கிழக்கு நாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த அளவுக்கு அவங்க பவராக இருந்தாலும் சரி, இஸ்ரேல் அடிக்கணும்னு நினச்சா அவங்களால அடிக்க முடியாது. இதற்கு ஈரான் நம்ம சொல்லலாம். ஈரான் என்னதான் அடித்தாலும் என்னதான் ஏற்படுத்தினாலும் இஸ்ரேல் அவங்களால நிலைக்குலைய வைக்க முடியல. அதுதான் உண்மை. ஸோ இதற்கு முக்கியமான காரணம் இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்காங்கிற ஒரு வல்லரசு, அமெரிக்காங்கிற சூப்பர் பவர் இருக்கு. அதுதான் காரணம். அந்த சூப்பர் பவருடைய உயிரிய தொழில்நுட்பத்தை, சுப்பீரியர் டெக்னாலஜியை இஸ்ரேல் நினைச்சா அக்சஸ் பண்ண முடியும். ஆனால் மத்திய கிழக்கு நாடுகள் எந்த நாடாக இருந்தாலும் சரி, லைக் சவுதி, கத்தார், UAE மாதிரியான நாடுகள் என்னதான் அமெரிக்காவில் போய் இன்வெஸ்ட் பண்ணாலும் அவங்களால அந்த சுப்ரீம் டெக்னாலஜியை அச்சீவ் பண்ண முடியாது. இதுதான் அந்த இஸ்ரேல் ஏரியல் அட்வான்டேஜ் அடைகிறதுக்கும் ஏரியல் டாமினன்ஸ் அடைகிறதுக்கும் உள்ள காரணம். இப்போதைய சந்திப்பில் சவுதியின் அரசர் முகமது பின் சல்மான் அவர்கள் உடைச்சிருக்காரு. இஸ்ரேலுக்கு கொடுத்த அமெரிக்காவின் ஸ்டேட் டு த ஆர்ட் டெக்னாலஜி F-35 அதே போர் விமானத்தை இப்போ சவுதிக்கு தர ட்ரம்ப் அவர்கள் முடிவு பண்ணி அதற்கான ஒப்புதலையும் கொடுத்திருக்காரு. இதன் காரணமாக இப்போ மிடில் ஈஸ்டில் 2 நாடுகள், இஸ்ரேல் மற்றும் சவுதி, நெக் டு நெக் அவங்களோட ஏரியல் டாமினன்ஸில் இப்போ இருப்பாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் அஃபென்சிவ் பவர். பட் நம்ம நல்லா டீப் டைவ் பண்ணி அனலைஸ் பண்ணோம்னா இது ஒரு பிம்பம் மட்டுமே, இது உண்மை இல்லை. அமெரிக்கா இப்போ சவுதிக்கு இந்த F-35 வழங்கும் காரணத்தினால ஏதோ ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் மிடில் ஈஸ்டில் ஏற்படுமா, ஏதாச்சும் ஒன்று நடக்குமா அப்படின்னு கேட்டால் ஒன்றுமே நடக்காது. ஆஸ் யூஷுவல் இப்போ எப்படி பவர்ஸ் இருக்கும் அப்படியே தான் வருங்காலத்திலையும் ப்ரொஜெக்ட் ஆகும். இதற்கான காரணம் இஸ்ரேல் கிட்ட இருக்கிற F-35 உடைய வேரியன்ட். F-35 அதீர் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இஸ்ரேலின் F-35 வேரியன்ட். உலகத்துல பல நாடுகள் கிட்ட அமெரிக்காவின் F-35 அப்படிங்கிறதே இருக்கு. ஆனா எல்லாத்தை விடவும் தனித்துவமா ரொம்ப யூனிக்கா இருப்பது F-35 அதீர் இஸ்ரேல் பயன்படுத்துவது தான். இதற்கான காரணம் அமெரிக்கா கிட்ட இந்த இஸ்ரேல் டீல் போடும்போதே 2 ஸ்குவாட்ரன் 50 போர் விமானம் வாங்குறதுக்கான டீல் போடும்போதே அவங்க தெளிவா சொல்லியிருந்தாங்க, நான் உன்கிட்ட இருந்த போர் விமானங்களை வாங்குவேன். போர் விமானத்துல அந்த கூடும் அந்த இன்ஜின் மட்டும்தான் உன்னுடையது, மற்ற உள்ள இருக்கும் எல்லா பாகங்களும் என்னுடையதை நான் மாத்திப்பேன், எல்லாத்தையுமே நான் மாத்திப்பேன் அப்படின்னு சொல்லி அதற்கு ஒப்புதல் பெற்று தான் 2 ஸ்குவாட்ரன் ஆஃப் F-35 இஸ்ரேல் அமெரிக்கா கிட்ட இருந்து ப்ரொக்யூர் பண்ணி அவங்களுடைய IAF இஸ்ரேலி ஏர்ஃபோர்ஸில் டெப்ளாய் பண்ணாங்க. இப்படி டெப்ளாய் செஞ்சு மாறுதல் செய்யப்பட்ட F-35 தான் இந்த அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. சரி, எங்கெங்கெல்லாம் இவங்க கை வச்சு ஆல்டர்னேட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப்பன் பேஸ், ஏவியானிக்ஸ், எலக்ட்ரானிக் வார்ஃபேர் சூட், ரேடார் ஜாமிங் சிஸ்டம்ஸ், இதையெல்லாம் இவங்க ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய சிஸ்டம்ஸை கொண்டு. இப்போ ஜென்ரலாக ஒரு கேள்வி வரலாம், இந்த அளவுக்கு இவங்க மாடிஃபை பண்ணுறாங்கன்னா F-35 உடைய சோர்ஸ் கோடு வேணுமே அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரலாம். இந்த இடத்துல தான் ஸ்மார்ட் பிளே பண்ணியிருக்காங்க இஸ்ரேல். அதாவது F-35ல இருக்கக்கூடிய கம்ப்ளீட் ECUமே அவங்க தூக்கி போட்டு அவங்களுடைய ECU அவங்க ஃபிட் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய ஸ்டேட் ஓன்டு டெக்னாலஜியில் ஒரு ECU தயாரிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய நில சூழலுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய அட்வைசரிக்கு ஏற்ற மாதிரி அவங்க அந்த ECUவை டிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ECUவை அதில் அவங்க பொருத்தியிருக்கிறாங்க. இதனால் F-35 ஒரிஜினல் சோர்ஸ் கோட் இதற்கு வேணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. அதனால தான் F-35 அதீர் அப்படிங்கிறது மட்டும் ரொம்ப யூனிக்காக ஸ்பெஷலாக இருக்கக்கூடியது. இன்னும் ஒரு படி மேலே போய் நான் சொல்லணும்னா, அமெரிக்காவின் F-35க்கு ஈடாக இஸ்ரேலின் F-35 நீங்கள் டாக் ஃபைட்டுக்கு விட்டா அந்த இடத்துல இஸ்ரேலின் F-35 அதீர் தான் ஜெயிக்கும். அந்த அளவுக்கு அவங்க ரொம்ப தனித்துவமாக அமெரிக்காவின் F-35 விட உயரிய தொழில்நுட்பத்தில் அவங்க
அதை மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிறாங்க. இன்னும் ஷாக்கிங்கான நியூஸ் சொல்லணும்னா, இப்ப F-35 அதீர் அவங்களுக்கு ஏத்த மாரி இஸ்ரேல் வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அதுல அமெரிக்காவின் சில வெப்பன்ஸ் அவங்க பயன்படுத்துவாங்க. அதற்கான சில மாடிஃபிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அது மாரி பண்ணும்போது அவங்க மாடிஃபிகேஷன்ல ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜி அவங்க அடைஞ்சிருந்தாங்க. அமெரிக்காவின் வெப்பன் சிஸ்டம் வச்சு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அடைஞ்சிருந்தாங்கன்னா, அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ஏத்த மாடிஃபிகேஷன இவங்க F-35 அமெரிக்காவின் F-35க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது டெக்னாலஜிய ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நான் F-35ல இது மாரி பண்ணா, உன் வெப்பன்ஸ் இந்த அளவுக்கு ப்ரிசிஷனா வேலை செய்யுது. இத நீயும் பண்ணினா உன் F-35 அப்கிரேட் ஆகும். அப்படிங்கிற மாரி சில மாடிஃபிகேஷன்ஸ் F-35 அதீர்ல அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அப்கிரேட்ஸ் அதோடைய சக்சஸ் எல்லாத்தையுமே நார்மல் F-35க்கு ஒரு சிலத மட்டும் தான் இஸ்ரேல் அவங்க குடுப்பாங்க. இந்த அளவுக்கு டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பண்றாங்க. இப்ப நாம கூட Su-57 இல்ல F-35ன்னு போன விவகாரத்துல F-35 எனக்கு F-35 அதீர் மாரியே எனக்கும் உன்னுடைய சோர்ஸ் கோட் எல்லாமே நான் உள்ள மாத்திப்பேன். எனக்கும் இந்த கண்டிஷன்ல தான் வேணும் அப்படின்னு நம்ம கேட்டோம். ஈவன் இஸ்ரேலை விடவும் அதிகமான குவான்டிட்டில நாம அமெரிக்கா கிட்ட கேட்டோம். பட் அமெரிக்கா தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த அளவுக்கு இஸ்ரேல் அமெரிக்கா பேக் பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்ப ட்ரம்ப் சவுதிக்கு F-35 தரேன்னு சொன்னாரு பாருங்க. இப்ப அமெரிக்கா அந்த F-35 குடுக்க போறது கூட F-35 அதீர் அளவுக்கு ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜில இருக்க போறதில்ல. ஈவன் அமெரிக்கா யூஸ் பண்ற ஹை எண்ட் டெக்னாலஜில கூட இருக்க போறதில்ல. ஏன்னா அமெரிக்கா கிட்ட இருக்கிற ஹை எண்ட் டெக்னாலஜில ஒரு சிலதை இஸ்ரேல் கொடுத்த இன்புட்ஸ் அவங்க ஷேர் பண்ண டெக்னாலஜில தான் அவங்க சுப்ரீமசி அடைஞ்சிருக்காங்க. ஆக முடியாது. ஈவன் அமெரிக்கா நினைச்சாலுமே ஏதாவது பைபாஸ் பண்ணி நம்ம குடுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அமெரிக்கானால சுப்பீரியர் டெக்னாலஜி கொண்ட F-35 கொடுக்க முடியாது. ஏன்னா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலின் அந்த மிலிட்டரி பவர் குறைய விடாம பார்த்துப்பது அமெரிக்காவுடைய கட்டாயம். QME அப்படின்னு இருக்கு. குவாலிட்டிவ் மிலிட்டரி ஏஜ் அப்படிங்கிறது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு இடையே போடப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, எக்காரணத்தை கொண்டும் இந்த மிடில் ஈஸ்ட்ல அமெரிக்காவின் பொருட்களை கொண்டோ இல்ல எந்த ஒரு நாட்களின் பொருட்களை கொண்டோ இஸ்ரேலின் அந்த மிலிட்டரி கிரேட் அப்படிங்கிறது கீழே வரக்கூடாது. என்ன தவிர வேற யாரும் அந்த இடத்துல மிலிட்டரியோடைய சுப்ரீமசி அடையக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த QME மூலமா அமெரிக்காவுடன் போட்ட ஒப்பந்தம். சப்போஸ் வேற யாராச்சும் வேற ஒரு நாடுகள் கிட்ட இருந்து ஒரு சுப்பீரியர் டெக்னாலஜி வாங்கி இஸ்ரேலை ஓவர் கம் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா, அதை விட அதிகமான சுப்பீரியர் டெக்னாலஜி அமெரிக்கா கிட்ட சொல்லி அமெரிக்கா கிட்ட இருந்து ஒண்ணா வாங்க முடியும் இஸ்ரேல்னால. இல்ல 2 பேரும் இணைந்து உருவாக்கி இஸ்ரேலை டெப்ளாய் பண்ண முடியும். QME மூலமா இஸ்ரேல் அவங்களோட டாமினன்ஸ் அந்த இடத்துல இழக்காம பார்த்துப்பாங்க. அதற்கு அமெரிக்காவும் உதவணும். இதுதான் இந்த QME உடைய சாராம்சம். ஆக ட்ரம்ப் சவுதிக்கு கொடுக்கக்கூடிய F-35னால மிடில் ஈஸ்ட்ல எந்த ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸும் ஏற்பட போறது இல்ல. அதுதான் உண்மை. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கேம் பிளே என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சவுதியின் MBS அமெரிக்கால ஒரு $1 trillion இன்வெஸ்ட் பண்றதுக்கு வராரு. அந்த $1 trillion அவருக்கு வேணும். ஸோ அதற்கு கைமாற தான் இந்த F-35 கொடுக்குறாங்க. F-35 கொடுக்குறாருன்னா ஒரு மறைமுக கண்டிஷன் இருக்கு. எனக்கு $1 trillion வேணும். கூடவே இந்த காசா யுத்தத்தினால உனக்கும் இஸ்ரேலுக்கும் ஏற்பட்ட மன வருத்தத்தை நீ போக்கிக்கணும். 2 பேரும் மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கு வரணும். அப்படிங்கிறது எல்லாமே அகாமடேட் பண்ணி தான் இந்த F-35 இப்ப சவுதிக்கு கொடுக்குறாங்க ட்ரம்ப். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கிற கேம் பிளே. சவுதிக்கு இந்த இடத்துல ஒன்றும் கிடைக்க போறது இல்லை பெருசா. ஏதோ ஒரு F-35 ஒன்று கிடைக்குது, அவ்வளோதான். அதை வச்சு இஸ்ரேல கூட அவங்களால அடிக்க முடியாது. பட் அமெரிக்காவுக்கு கிடைக்க போறது இஸ்ரேல் மற்றும் சவுதிக்கு இடையே உள்ள ரிலேஷன். மீண்டும் அந்த ரிலேஷன் ஆனது நல்லா வரும். அதே மாதிரி அமெரிக்காவுக்கு அவங்க நாட்டில் $1 trillion இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் கேம் பிளேயோடைய கான்டெக்ஸ்ட். சரி, இப்ப ஏன் நெட்டன்யாகு மற்றும் இஸ்ரேல் அந்த அசௌகரியத்தை உணர்றாங்க அப்படின்னு வரலாம். ஆஸ் பர் QME ஒரு ஹை எண்ட் டெக்னாலஜி, அதுவும் அமெரிக்கா ஒரு ஹை எண்ட் டெக்னாலஜியை மிடில் ஈஸ்ட் நாடுகளுக்கு தருது அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல இஸ்ரேல் கூட ஆல்ரெடி ஒரு நெகோசியேஷனை பண்ணி அந்த நெகோசியேஷன்ல இஸ்ரேல் சாட்டிஸ்ஃபை ஆனா மட்டும்தான் அந்த ஹை எண்ட் டெக்னாலஜியை அமெரிக்கானது வேற ஒரு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கு தர முடியும். பட் இந்த இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, MBS கூட சந்திப்பு நடத்தின பிறகு ட்ரம்ப் அந்த பிரஸ் மீட்ல தான் சொல்றாரு, ஆமா நான் F-35 தரப்போறேன் சவுதிக்கு அப்படின்னு சொல்றாரு. நெத்தன்யாகுக்கே ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. ஆஃப்டர் திஸ் அனௌன்ஸ்மெண்ட் நெத்தன்யாகு ஒரு வீடியோவை பதிவு பண்றாரு. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்துருச்சு இல்லையா, இவங்க கன்சர்ன் இல்லாம QME மீறி இவங்க F-35 கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நெத்தன்யாகுக்கு ப்ரொஜெக்ட் ஆயிருச்சு இல்லையா. ஸோ நெத்தன்யாகு ஒரு வீடியோவை பதிவு பண்ணி அதில் அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இது மாதிரி சவுதிக்கு அமெரிக்கா F-35 கொடுக்குறாங்க. இதை பத்தி எனக்கு எந்த ஒரு முன் அறிவிப்பும் எந்த ஒரு டிஸ்கஷனும் நடத்தப்படல. பட் அறிவிப்பு கொடுத்த பிறகுதான் எனக்கு மார்க்கோ ரூபியோ அவர்கள் போன்ல கான்டாக்ட் பண்ணி சொன்னாரு, இது மாதிரி உங்க அதிர விடவும் ஒரு டிகிரேடட் தரம் தாழ்த்தப்பட்ட F-35 தான் நாங்க கொடுக்க போறோம் சவுதிக்கு. இதனால ரீஜனல் இன்ஸ்டெபிலிட்டி அந்த இடத்துல எதுவும் வராது. முக்கியமா உங்களுக்கு எந்த பாதகமும் ஏற்படாது. அதுல நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு அவர் சொன்னதாக நெத்தன்யாகு அவர்கள் அவர் வீடியோல சொன்னாரு.
அடிஷ்னலா அவர் ஒண்ணு சொல்றாரு. என்னதான் சவுதி கூட அமெரிக்கா டீல போட்டு முடிச்சாலுமே, ஸ்டில் எங்கனால அந்த டீல ரிவோக் பண்ண முடியும். நாங்க நெனச்சோம்னா, இந்த டீல வந்து ஒண்ணுமில்லாம ஆக்க முடியும். சவுதிக்கு F-35 குடுக்க முடியாம எங்கனால பாத்துக்க முடியும். அப்படின்னு அவரு சொல்லியிருக்கிறாரு. சொல்றாருங்கிறத காட்டிலும் அங்க ஒரு மிரட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இஸ்ரேல்னால அது முடியும். அமெரிக்க செனட்ல எந்த ஆட்சி மாற்றம் வந்தாலும், எந்த ஆட்சி அங்க ஆளும் ஆட்சியா இருந்தாலும், அந்த செனட்டர்ஸ் மத்தியில இஸ்ரேலோட இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது காலங்காலமா இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இஸ்ரேலுக்கு ஒரு இன்விசிபிள் பவராவே இருக்கு. இது மூலியமா தான் அமெரிக்காவ அவங்க கண்ட்ரோல் பண்றாங்க. அந்த பவர் இருக்கிற வரைக்குமே இஸ்ரேலின் டாமினன்ஸ் மிடில் ஈஸ்ட்ல குறைய போறதில்ல. இஸ்ரேல் தான் அந்த இடத்துல ராஜாவா இருக்க போறாங்க. ஸோ இன்னைக்கான காணொளியில நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, ஏன் நெதன்யாகு கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் ஃபீல் பண்ணாரு. இந்த F-35னால அங்க ஒரு ரீஜனல் இம்பேலன்ஸ் ஏற்படுமா? எப்படிப்பட்ட F-35 இப்ப சவுதி பெற போறாங்க? இதற்கு பின்னாடி இருக்கும் கேம் பிளே என்ன? அப்படிங்கிறத இந்த காணொளியில கிளியரா நீங்க தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இத பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன? அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்டா போடுங்க. யுவர் கமெண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் வேல்யூபிள். இது போன்ற பல காணொளிகளையும், இதுக்கு பின்னாடி இருக்கும் கேம் பிளேயும் தெரிந்து கொள்றதுக்கு ஆயுதம் அறிவோம் அப்படிங்கிற நம்ம டிஃபென்ஸ் சேனலை இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃபாலோ பண்ணுங்க. Until it's signing off from ஆயுதம் அறிவோம் and stay tuned for next video my dear friends. நன்றி, வணக்கம்.